ட்ராமா நடிக்கிறது ஒன்றும் கேவலம் இல்லை. ஆனால் அரசியல்வாதியாக இருந்து ட்ராமா போடுறது தான் மகா கேவலம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாதம் 10,00,000 கொடுக்கும். 10,00,000 ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி பிச்சை எடுக்கிறதுல 10,00,000 பிச்சை எடுப்பாங்க. இந்த அரைகுறை தற்கூரிங்கள்லாம் நிறைய சுற்றுதுங்க ஊரில். அதுங்களுக்கு எப்படின்னா இந்த சில குப்பையெல்லாம் இருக்குல்ல, அந்த காற்றுல கோபுரத்தில் போய் உட்காந்துரும். 1989 அரசியலுக்கு வந்தேன். அன்னைக்கு பிறக்காதவங்க இல்லை அரட்ராயர் போட்டுக்கின்னு ஆட்டு பிடிக்க கோலின்னு நினச்சி விளையாடினவெல்லாம் என்னை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். சிறந்த அரசியல் காமெடியன், அரசியல் விதூஷகன் அப்படிங்கிற பட்டம் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி அது அண்ணாமலைக்கு பிறகு யாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதட்டமான ஒரு பேட்டி கொடுத்தத சின்ன விளக்கம் மட்டும் நான் அவருக்கு கொடுத்துட்றேன். அதாவது முதல்வருக்கு ஜிங்ஜாங் அடித்து அது இது எனக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷமாக எனக்கு பழக்கம். ஓகேயா? கலைஞர் அவர்கள் 40 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு பழக்கம். அது மட்டுமல்லாமல் அழகிரி, தமிழரசு, கனிமொழி எல்லாருமே அந்த குடும்பத்தில் எனக்கு பழக்கம். நான் கட்சி ரீதியாக யார்கிட்டையும் பழகலை. நான் ஒரு கலைஞன். ஓகேயா? 7000 ட்ராமா போட்டிருக்கேன். நாளையிலேருந்து அண்ணாமலை முனகினா கூட ஒரு ட்ராமா கூட போட முடியும். நாடகம்னா என்னமோ ஏதோ ட்ராமா கொட்டாயை தூக்கிக்கிட்டு அலையிற மாதிரின்னு ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. ஏன்னா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைம்பாங்க. நாடகம் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இன்னைக்கு ரஜினிகாந்தை போய் கேளுங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் போய் கேட்டிருக்கலாம். சிவாஜி கணேசனை போய் கேளுங்க. ஓகேயா? முதல்ல அது தெரிஞ்சுக்கும். நமக்கு ஒரு விஷயம் தெரியாதனால அது ஒன்றும் இல்லைன்னு நினைச்சாலே நினைக்கிறவன் தான் முட்டாளே தவிர அந்த பொருளுக்கு மரியாதை குறைஞ்சிட போதில்லை. நான் இன்னைக்கு என்னை ஒரு நாடகக்காரன் என்று சொல்வதில் தான் நான் வாழ்க்கையிலேயே பெருமை அடைகிறேன். அதில் என்ன இருக்குது? எம்கே தியாகராஜ பாகவதர் எங்கே வந்தார்? தமிழ்நாட்டினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் ட்ராமாலேருந்து வந்தார். சிவாஜி எங்கேருந்து வந்தார்? எல்லாரும் ட்ராமாலேருந்து தான் வந்தாங்க. ட்ராமா நடிக்கிறது ஒன்றும் கேவலம் இல்லை. ஆனால் அரசியல்வாதியாக இருந்து ட்ராமா போடுறது தான் மகா கேவலம். அதை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகிடுது? மேக்கப் கலைஞ்சி அப்படியே இந்த மூர் மார்க்கெட் கிட்ட இந்த கலர் அடித்த கோழியெல்லாம் மழையில் நனைஞ்சோன்னா கலர் சாயம் போகிற மாதிரி போய் வெளுத்து இருக்கிற பதவியை பிடுங்கிக்கிட்டு விரட்டி விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் திரும்பின பக்கம்லாம் நம்மளை எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே அப்படிங்கிற நேரத்தில் சில பேர் வாய் தந்தி அடிக்கும், உழவும். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இது என்னுடைய ப்ரொஃபைல் svshekhar.com போனால் தெரியும். இது ஒரு 10 பக்கம் சுருக்கி தான் போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் ஒரு பக்கம் கூட எழுதி ஃபில்லப் பண்ண முடியாத அறகுறைகள்லாம் என்னை பற்றி பேசுதுன்னா எனக்கு என்ன பண்ணுறது? கலைமாமணி வாங்கிறதுக்காக முதலமைச்சர்கிட்ட அலையறேன்னு அந்த ஆள் பேசியிருக்கார். அதில் என்னன்னா, நான் கலைமாமணி 1994 வாங்கிட்டேன். அப்போ அண்ணாமலைங்கிற இந்த தம்பி பிறந்திருக்காரா இல்லையான்னு தெரியல. நீன்றாரு. ஒருவேளை அவங்க அப்பாவெல்லாம் அவர் நீன்னு தான் கூப்பிடுவாரா, வாடா போடான்னு கூப்பிடுவாரான்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் என்னை ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க. அதனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான்லாம் படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு வளர்ந்தவன். படிப்பு தான் முக்கியம்ன்ட்டு பிட் அடித்து எப்படியாவது பாஸ் பண்ணி எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் ஒரு திருட்டுத்தனமாக கேமராவை வச்சு அதை எடுத்து அதில் மாட்டிக்கிட்டு நீ வேலையை விட்டு துரத்துட்டுமா, நீயே மரியாதையாக போயிடுறியா அப்படிங்கிற நிலைமை அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அயோக்கியர்களின் புகலிடம் அரசியல், அங்கே தான் துட்டு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அரசியலுக்கு வரலை. அப்போ நீங்கள் வரலைன்னா வேறு யார்? அது எனக்கு தெரியாது. அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும்.
அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நடுநடுவில் அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதுக்கு உண்டான நான் பதிலை நான் சொல்கிறேன். கையில் காலில் விழுந்து அப்படின்னு சொன்னார் சிஎம் காலில். நான் ஜெயலலிதா உட்பட, அத்வானி உட்பட, வாஜ்பாய் உட்பட யார் காலையும் நான் விழுந்ததே கிடையாது. கலைஞர் காலில் மட்டும் நாங்கள் தம்பதி சமேதராக விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். ஏன்னா என்னுடைய 60வது பிறந்த நாளைக்கு வந்து கை நிறைய அச்சதி எடுத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணினார். என்னை விட வயதில் பெரியவர் அப்படி மனசார ஆசீர்வாதம் பண்ணும்போது அதில் எனக்கு எந்த கூச்சமும் கிடையாது. நான் கட்சி பார்த்து ஜாதி பார்த்து அதெல்லாம் காலில் விடுறவன் கிடையாது. என்னை விட வயதில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் நான் காலில் விடுறதுக்கு எந்த விதமான கூச்சமும் பட மாட்டேன். அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது, என் மதத்தில் சொல்லி கொடுத்தது, என் குலத்தில் சொல்லி கொடுத்தது, எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. அது மாதிரி ஒழுங்காக வளர்க்காத தருதலைங்கள்லாம் என்ன வேணால் வாழ்க்கையில் எப்படி வேணால் இருக்கலாம். சின்ன குழந்தைங்க காலில் விழுந்துட்டு நான் எப்படி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட நிறையா பேர் இருக்காங்க. லூசு பசங்க அவங்கள பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. நம்ம அண்ணாமலை பேசுனதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல்லையே அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி, ஒரு சொந்த உழைப்பினால் சோறு திங்கிறவர், அவர் குடும்பத்தையே சொந்த உழைப்பினால் காப்பாற்றுறவர், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர், அப்படியெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க? ஏன்னா அவருக்கு அவரே சொல்கிறார், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்கும். 10 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி பிச்சை எடுக்கிறதுல 10 லட்ச ரூபாயா பிச்சை எடுப்பாங்க? ஐயா பசிக்குதுன்னா 2 இட்லி போட்டால் சந்தோஷமாக போயிடணும். ஐயா எனக்கு பிரியாணி போடுங்க, அதில் லெக் பீஸ் இருக்கணும். அது பேர் பிச்சை இல்லை, கௌரவ திருட்டு. அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது, அது எனக்கு வராது. அதனால் அது வேறு, அது அவர் அண்ணாமலை ஸ்டைல். அவர் அமெரிக்காவில் அப்படியே சந்திரன்லேருந்து விழுந்த கல்லேருந்து அதை பிரித்து அதுலேருந்து வாட்சி பண்ணி அதை யாரோ ஒருத்தர் கொடுத்து அதுக்கு அதை வந்து ஒரிஜினல் விலையை விட குறைச்ச விலைக்கு வாங்கி அந்த ரசீதை கூட கடைக்காரன் கொடுக்காம யாரோ கையில் எழுதின அந்த பொட்டி கடையில் எழுதி கொடுப்பாங்க தெரியுமா, 2 பீடி ₹1 அப்படின்னு. அந்த மாதிரியான ரசீதெல்லாம் எனக்கு காட்ட தெரியாது. அதுக்கெல்லாம் மிகுந்த சாமர்த்தியம் வேணும். ஏன்னா அது ஒரு பெரிய, நான் இந்த விவசாயிங்கிற பேரில் நிஜமாவே விவசாயம் பண்ணுற எத்தனையோ நேர்மையாளர்கள், லட்சக்கணக்கானவர்கள் இன்னைக்கு இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட விவசாயத்தினால நான் ஆடு வளர்க்குறேன், ஆட்டுப்புழுக்க வளர்க்குறேன், நான் வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையை விற்றே நான் இத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன், நான் இப்போ ஃப்ளாட்டு போட போகிறேன், பெங்களூரில் ஃப்ளாட்டு கட்டியிருக்கேன், இதெல்லாம் சும்மாவா? நான் வந்து எல்லாமே என் உழைப்பினால் வந்தது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அப்போ யார் சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அது எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த அரைகுறை தற்கூரிங்கள்லாம் நிறைய சுற்றுதுங்க ஊரில். அதுங்களுக்கு எப்படின்னா இந்த சில குப்பையெல்லாம் இருக்குல்ல, அந்த காற்றுல கோபுரத்தில் போய் உட்காந்துரும். நம்ம கோபுரத்தை போய் கும்பிடுவோம், அந்த குப்பை நினச்சிக்குவோம், பார்த்தியா நம்மளுக்கு கும்பிடுறாங்க பார்த்தியா அப்படின்னு நினச்சிக்குவோம். அடுத்த காற்று அடிக்கும் போது அந்த குப்பை பறந்து போய் விஸ்க்குன்னு, இபிஎஸ்ன்னு சொல்ல விஸ்ன்னு, அது அந்த ஊதினா அப்படி போயிடுமே. இபிஎஸ் ஊதினான்னு சொல்லலை, நான் சொல்கிறது இந்த உஸ்ஸுங்கிறது வந்து அது இபிஎஸ்ன்னு உங்களுக்கு கேட்டுற போதோ அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி பறந்துதுன்னா அந்த குப்பை மறுபடியும் குப்பை தொட்டிக்கு போயிடும். அப்போ அந்த குப்பை தொட்டி நினைக்குமா, பாரு இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து காலையில் கும்பிட்டு போகிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற குப்பையே அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க. அந்த குப்பை தொட்டிக்கு அதுக்கு பெருமை. நான் யாரையும் சொல்லலைங்க, சாதாரணமாக என்ன விஷயமோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இதை விட எத்தனையோ விமர்சனங்களை பார்த்தேன். நான் அரசியலுக்கு வந்த பொழுது நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க, பிறந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ப்ராபப்ளி அவங்க அப்பா அம்மா அந்த முயற்சியில் வேணால் இருந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் அப்புறம் ஆகிருக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நமக்கு என்னங்க, நமக்கு வந்து சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நான் ஒரு கௌரவமான, நேர்மையான, ஒழுக்கமான ஒரு குடிமகனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்.
அதில் எனக்கு எந்த விதமான கூச்சமும் வருத்தமும் கிடையாது. நாடகக்காரன் அரசியலுக்கு ஏன் வரணும், அதை சொல்கிறதுக்கு எவனுக்குமே யோகியதை கிடையாது. அரசியலில் இருக்கிறவன் தான் அரசியலில் இருக்கக்கூடாது, யோகியதை அற்றவன் இவன்னு ஜனங்களும் அந்த கட்சி தலைமையும் தூக்கி போடுமே தவிர வேற யாருக்கும் அதை சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது. மக்களால் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. தோற்று போயிட்டாக்க, நான் கொஞ்சம் 6 ஓட்டில் தான் தோற்றேன், 100 ஓட்டில் தான் தோற்றேன், 200 ஓட்டில் தான் தோற்றேன், என்னை சேரில் உட்காந்து வைக்காதீங்க, வேணாம் தரையில் உட்காந்துக்கிறேன் அப்படின்லாம் அசட்டு தைரியமாக அசட்டு பிடிவாதமாக பேசுகிற குணம்லாம் எனக்கு கிடையாது. அது ஃபஸ்ட்டு. முதல்ல என்னுடைய 65 ஆண்டு கலையுலக சாதனையுடைய வயசு கூட சில பேருக்கு கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கூகுளில் போய் பாருங்கள். நானே அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு தம்பட்டை அடிச்சுக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கலைமாமணி வாங்கியாச்சு, கலைவாணர் விருது வாங்கியாச்சு, சிறந்த நாடகக்குழு விருது வாங்கியாச்சு. இந்த வருஷம் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2015ஆவது வருஷத்துக்காக சின்ன திரைக்காக எனக்கு தமிழக அரசு கொடுக்கிறது. இது நான் என் லைஃப்பில் வாங்குகிற 17ஆவது வாழ்நாள் சாதனையாளர் விருது. அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் எல்லாமே எனக்கு பல விருதுகள் கொடுத்துருக்காங்க. 4 முறை கௌரவ டாக்டரேட் பட்டம் நான் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த 1/2 பவுனு 1 பவுனு எப்படியாவது கெஞ்சி கூத்தாடுறது அதெல்லாம் அவசியமே கிடையாது. நானே என்னுடைய குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு 1 கிலோ வெள்ளித்தட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய குழுவினரையும் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி பல விஷயங்கள் என்னுடைய குழுவினருக்கும் நான் பண்ணியிருக்கேன். கொரோனா காலகட்டத்தில் கூட நான் கடன் வாங்காமல் என்னுடைய குழுவினருக்கு நாடகம் நடத்தாத போது கூட அவர்களுக்கு நான் பேமெண்ட்டு கொடுத்துருக்கேன். நாடகத்தை பற்றி ஒன்றும் தெரியாத தருதலைகள் அறகுறைகள்லாம் பேசினா அதுக்கு அசிங்கமாக எவனாவது பேச ஆரம்பிச்சிடுவான். ட்ராமாலேருந்து போய் பார்க்கணும். சில பேர் கெஞ்சி கூப்பிட்டு, அண்ணா நீங்கள் வரணும்ண்ணா, நீங்கள் வரணும்ண்ணா, நீங்கள் வந்தால் தானே பெருமை, நீங்கள் வந்தால் அரங்க நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ண்ணா அப்படின்னு இந்த ஒரு 6 பேரோட போய் அழகையோடு உட்காந்துக்குன்னா அந்த 6 பேரோட இன்னும் ஒருத்தர் இருப்பாங்க கேட் கீப்பர். 7 பேரோட சில ட்ராமா பார்த்துட்டு ஆஹா இதுதான் ட்ராமான்னு கூட புகழ்ந்துட்டு வரலாம். அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் இல்லை. என்னுடைய நாடகத்துக்கு என்னை பாராட்டியவர்கள் யாருன்னாக்க எல்லாமே முதலமைச்சர்கள். இந்த கட்சி முதலமைச்சர் அந்த கட்சி முதலமைச்சர்லாம் இல்லை. நான் அரசியலுக்கே வரணும்னு விருப்பப்படாதவன். ஆனால் 1989 அரசியலுக்கு வந்தேன். அன்றைக்கி பிறக்காதவங்க இல்லை அரட்ராயர் போட்டுக்கின்னு ஆட்டு பிடிக்க கோலின்னு வச்சு விளையாடினவெல்லாம் என்னை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி வடிவேலு டோனில் தான் நாம் சொல்லணும். நகைச்சுவை நடிகர்னு என்னை ஒருத்தர் சொன்னாலே அவன் ஒரு முட்டாள்னு அர்த்தம். நான் நகைச்சுவை படங்களின் கதாநாயகன். எந்த படத்தில் நான் தனியாக காமெடி பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள். 95 படம் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட 50 படம் சில்வர் ஜூப்ளி அண்ட் 100 டேஸ் ஃபிலிம்ஸ். ஓகேயா? 2 உலக அழகிகளுக்கு நான் அப்பாவாக நடிச்சிட்டேன். இதெல்லாம் கனவுல தான் அப்படியே நடிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே நம்மளை குறை சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பாக்கி பேருக்கலாம். அண்ணாமலை சிறந்தவர். அவரை மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதி பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆட்கள்லாம் எழுதுவாங்க அடுத்த பிரைம் மினிஸ்டரே அண்ணாமலை தான். ஐயா அந்த மாதிரி பேசுகிறவங்களை இப்போ நான் ஒருத்தர் பார்க்குறேன். டிவிக்கில் ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் பால்டி ஹெட்டாக ஒரு லேசாக அப்படியே அழுவார் கதறுவார். அவரை மாதிரி இருக்கிறவங்க தான் அண்ணாமலையோடைய ஃபேன்ஸு. கவர்மெண்ட் போட்ட பிச்சை காசில் லண்டனுக்கு போயிட்டு அங்கே ஓசியில் போய் 1 மாதம் கிளாஸை படிச்சுட்டு அப்படியே தமிழக அரசே இது வரைக்கும் யாருமே இந்தியாவில் அதுக்கு முன்னாடி போகாதவங்களே கிடையாதுங்கிற மாதிரியெல்லாம் நான் என்றைக்குமே பேசினதே கிடையாது. நான் போகணுன்னா என்னால் பிஸ்னஸ் கிளாஸில் என் சொந்த பணத்தில் அதாவது செக்கு கொடுத்து
போகக்கூடிய அளவுக்கு நான் வசதி படைத்தவன். ஓகேயா? என்னை பற்றி பேசுறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. அறிவாலயம் போனியா, அங்கே போய் கக்கூஸ் கழுவினியா, எதுக்கு? நான் என் கக்கூஸை கழுவுறேன் எங்கள் வீட்டில். அதில் என்ன, அதில் கௌரவ குறைச்சலா? மகாத்மா காந்தி கழுவலையா? நான் கழுவினா கேவலமாக போடுமா? அறிவாலயம் கக்கூசை அறிவாலயத்தில் கக்கூசை தவிர வேறு எதுவும் கிடையாதா? அறிவாலயத்துக்குள்ளேயே நுழைய தகுதி இல்லாதவர்கள் அறிவாலயத்துக்குள்ளேயே உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் வேணா அறிவாலயத்தை பற்றி தப்பாக பேசலாம். அவங்களுக்கு அவங்க இடம் பெருசு. கட்சி மாட்ட 4 கட்சி மாட்டி 5 கட்ட போக்கடை இல்லாதவன் தான் ஒரே இடத்துல இருப்பான். ஒரு வாசலை சாத்தினா பல காசல் திறக்குங்கிறவன் எந்த இடம்னா சாய்ஸு. அவ்வளோதான். இந்த மாப்பிள்ளை நல்லவன் நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவன் ஒரு பொறுக்கி, அறிவு கெட்டவன், படித்ததா ஏமாற்றிட்டான், அவன் திருடன், ஏமாத்துறவன், அவனால் எந்த இதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறா. அவள் ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு சிறந்த மாதிரி அமைச்சிக்க போகிறா. அவ்வளோதானே. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. ஜனங்க மாத்திரம் மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் மாறக்கூடாதா? பணத்துக்காக மாறினா சொல்லுங்கள், கொள்கைக்காக மாறுறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இது நல்ல கட்சி சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். சிறப்பாக நாம் சரியா இல்லைன்னு அவங்க நினச்சா அளவு கடந்த நேர்மையும் அரசியலுக்கு ஒத்து வராது. நான் அளவு கடந்த நேர்மையானவன், அதனால தான் என்னை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. 2 கட்சியில் விட்டு என்னை விட்டு எடுத்துட்டாங்க. 3வது கட்சி மோடி கூப்பிட்டாரு. என்ன மோடி கூப்பிட்டாரு? நான் ஒன்றும் யாரையும் சந்தோஷப்படுத்தி வீடியோ எடுத்து ரகசியமாக மிரட்டி மரியாதையாக என்னை சேர்த்துக்கிறியா, இல்லை இந்த வீடியோவை வெளில விட்டுட்டுமா அப்படின்னா நான் கேட்கவே இல்லை. மோடி என்னை கூப்பிட்டாரு, கம்பீரமாக போனேன். அவருக்கு நான் பிரசாதத்தை கொடுத்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் நீங்கள் தானே 2011 நான் சொன்னேன். அவரே நம்பலை. 3 முறை இருப்பீங்கன்னு சொன்னேன். 2027 வரைக்கும் தான் இருப்பீங்கிறதையும் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன கூச்சம்? நான் நேர்மையானவன். என்னை ஒரு கட்சி வச்சுக்கிட்டா அந்த கட்சிக்கு நல்லது, வச்சுக்கலைன்னா அந்த கட்சிக்கு தான் நஷ்டம். எனக்கு என்ன நஷ்டம்? நான் என்ன காலங்காலத்தில் கட்சி ஆஃபீஸுக்கு போய் அங்கே துட்டு சம்பாதிக்கிறேனா, இல்லை நடைப்பயணம் போய் 250 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேனா, இல்லை கேரவனை வச்சுக்கிட்டு இந்த பார் நைட்டு எனக்கு நல்லா வசதியாக தூங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடு தம்பி அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேனா? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நான் ஒழுக்கமாக வளர்ந்தவன். ஒழுக்கம் கெட்டவர்கள் யாருமே என்னை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. என் மேலே என்ன பெரிய குற்றச்சாட்டு வரலாம்? ஒரு பெண் பத்திரிகையாளரை அது நானும் எழுதலை, அது என் கருத்தே இல்லைன்னு அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். தவறாக அது ஃபார்வேர்டு பண்ணப்பட்டது. உடனே அழிச்சிட்டேன், மன்னிப்பும் கேட்டேன். இதுக்கு மேலே பஸ்ஸில் தடான்னு யாரோ தள்ளி விடுறோம், நம்ம இன்னொருத்தர் காலை மிதிச்சிட்டோன்னா சாரி சார் என்ன நான் வேணும்ட்டு பண்ணல சார், அவ்வளோதானே. எனக்கு அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்கா, பொண்ணு இருக்கா, பேத்தி இருக்கா. நான் இதுக்கு இன்னொரு பொண்ணை தப்பாக பேசணும்? பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது சட்டத்துக்கும் புரியும். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? எனக்கு நான் ஊழல் பண்ணிவிட்டு ஜனங்களோட பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு திருடிட்டு மாட்டிட்டு இந்த பார் நீ ஆட்சியில் இருக்கிற, இந்த பார் உன்னோட ஃபைலெல்லாம் நான் வெளில விட்டுருவேன், எனக்கு மாத்திரம் இப்போ நீ மாதம் 20 கோடி ரூபா கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லி அதை உடனே சில பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த எலும்பு துண்டை தூக்கி நாய்க்கு போடுற மாதிரி மாதம் போட்டு அந்த பணத்தில் வாழ்க்கை நடத்துகிறவன் நான் இல்லை. அப்போ அது யார் அப்படிங்க என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. தமிழக அரசியல் என்னை விட உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். நான் பிளாக்மெயிலர்லாம் கிடையாது. எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா டேய் நீ பொறுக்கிடா அப்படின்னு மூஞ்சிக்கு நிறைய நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பயம்? எனக்கு பயம் கிடையாது. நான் பிறப்பினால் பிராமணனாக இருக்கலாம், ஆனால் பழக்க வழக்கங்களால் நான் ஒரு சத்திரியன். நான் என்னுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். ஏதாவது பாப்பா பையன் ஏதோ பூணல் போட்டுக்கிறான், இவனை ஒன்றும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்ம கையில் நடக்காது வாத்தியாரே. இது நான் அண்ணாமலைக்கு சொல்லலை, பொதுவாக என்னை பற்றி அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அண்ணாமலையை பற்றி நான் அப்படி இல்லை. அவரை மாதிரி ஒருத்தர் விடுவாங்க, 2 லட்சம் புஸ்தகம் படிச்சிருக்காரு. அது மாதிரி அவர் ஒரு புல்லட்டை கூட துப்பாக்கி எடுத்து போட்டு அப்படி எப்படி புல்லட்டை போடுறதுன்னு அப்படி அன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்காரு ஒரு இதில்.
அது மாதிரி பிளேனில் வந்து இந்த கதவு தான் திறக்கணுமா, நான் இந்த கதவு திறந்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தைரியசாலி அவரெல்லாம் போய் நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்னங்க இருக்கு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அவர் இபிஎஸ் என்னெல்லாம் பேசியிருக்காரு. அதே இபிஎஸ்க்காக நம்ம எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கூச்சம் வந்திருக்கலாம். எப்படி இல்லை இதெல்லாம் இபிஎஸ் வேணான்ட்டார். ஏன்னா 4 மணி வரைக்கும் இபிஎஸ் அவர் இல்லைன்னா தான் நான் வருவேன்னு சொன்ன இபிஎஸ் அவர் இல்லாத போது தான் போனார். அது புரிஞ்சுக்கணும். மோடி என்னைக்கு தலையில் வச்சு கையை வச்சு தட்டி கொடுத்தாரோ அன்றைக்கே எனக்கு தெரியும் சரி அப்படின்னு. யார் தலையிலன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியல. ஏன்னா அவர் சசிகலா தலையிலையும் கையை வச்சுருக்காரு, இவர் தலையிலையும் கையை வச்சுருக்காரு. அதனால் அது எனக்கு தெரியாது. எல்லாமே நீங்கள் தான் என்னை விட தெளிவாக இருக்கீங்க, எல்லா விஷயமும் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நானே சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அமெரிக்காவில் 32 நாளில் 28 நாடகங்கள் போட்டு அத்தனையும் ஹவுஸ்ஃபுல் ஷோ. ஓகேயா? ரேடியோ மிர்ச்சியில் நான் ஒரு லைவ் ஷோ 2 மணி நேரம் பண்ணேன். அதனுடைய ஹையஸ்ட் ஃபோன் கால்ஸ் 32,000 ஃபோன் கால்ஸ் வருது. ஏஆர் ரகுமானுக்கு கூட 28,000. ஏஆர் ரகுமான்கிறேன்னா அந்த ரேடியோ மிர்ச்சிங்கிற சேனல் பாட்டு கேட்குற சேனல். இசையமைப்பாளருக்கு ஏஆர் ரகுமான் தான் உச்சத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர். அதை விட எனக்கு ஜாஸ்தி வந்திருக்குன்னா அது எனக்கு பெருமை. அதுக்காக நான் ஏஆர் ரகுமானை தாடி நான் மியூசிக் போடுவேன்னு நான் சொன்னேன்னா நான் ஒரு முட்டாள். சொல்ல மாட்டேன். ஒரு பதவியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தலையெடுத்து ஆடினா அப்படியே கடவுள் கீழே போட்டு நெசுக்கி தூக்கி எறிஞ்சிடுவார். அப்புறம் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அது ஒரு நாள் நாம் எப்படியெல்லாம் மிரட்டினோமோ அதே மாதிரி ரெய்டு நமக்கு நாம் அதுலேருந்து வெளில போயிடும். நம்மளை தூக்கி உள்ளே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எப்போவுமே தெலுங்கு படம் பார்க்கணும். அரசியல் போலீஸ்காரங்களாக இருந்தவங்கெல்லாம் இல்லை, தெலுங்கு படம் பார்க்கணும். அதில் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் வரும், தவறான போலீஸ்காரங்களுக்கு, நல்ல போலீஸ்காரங்களுக்கெல்லாம் இல்லை, தவறான போலீஸ்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் பார்க்கணும். தவிர பொது வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோன்னு சொன்னாலே விமர்சனங்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த சக்தி இல்லைன்னா நம்ம பொது வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லாத வேஸ்ட், குப்பை அப்படின்னு அர்த்தம். இது நான் அண்ணாமலைக்கு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அண்ணாமலையை போன்றவர் சிறந்தவர் கிடையாது. யார் யார் காலையோ விழுத்தார் அப்படின்னு சொன்ன அதே அண்ணாமலை இதே ரூமில் அவர் பதவியேற்றதுக்கு முன்னாடி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனார். அப்போ கூட நல்லா இருங்க, 10ஓடு 1 11 உங்களை போட்டுருவாங்கன்னு நினச்சேன். நம்பர் 1 வந்திருக்கீங்க. பிஜேபிங்கிறது ரொம்ப வித்தியாசமான கட்சி, நாம் எது செஞ்சாலும் அங்கே கவனிக்காத இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க, அவங்களுக்கு எல்லா விதமான ஃபோர்ஸும் உண்டு அப்படின்னு சொன்னேன். அதனால் அது அவருக்கு அது மறந்து போயிருக்கலாம். ஏன்னா ஏதாவது இப்போ நான் கலைஞர் கால் மட்டும்தான் விழுந்தேன்னா நான் கலைஞர் கால் மட்டும்தான் விழுந்தேன் ஞாபகம் இருக்குது. பார்க்குறவங்க காலெல்லாம் யாராவது ஒருத்தன் விழுந்துக்கிட்டே இருந்தாக்க அவன் யார் காலில் விழுந்தோம், எல்லா காலையுமே நான் அவங்க சில பேர் மூஞ்சியே எனக்கு ஞாபகம் இல்லையா, காலில் விழுந்துட்டு இருந்து வந்துட்டேன், மூஞ்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இதை நான் அண்ணாமலைக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப கெத்தான போலீஸ். ஏன்னா நான் என்னது சொல்கிறது, கர்நாடக சிங்கம், இது கர்நாடக சிங்கம் அப்படின்னு ஒரு புக்கு அவரே எழுதி அவரே பப்ளிஷ் பண்ணி அதையே விற்று அதையே படித்து அதையே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியெல்லாம் நான் ஆள் இல்லை. இன்றைக்கி கூட ராணி பத்திரிகையில் என்னுடைய தொடர் ஒன்று வந்துட்டுருக்கு, லைஃப் ஸ்டைல். வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி சிறப்பாக வரத்துக்கு இது விஷயங்கள். அது ஞாபக சக்திங்கிறது அது ஒரு பெரிய விஷயமா. 1லேருந்து 100 சொல்லலையா, 1லேருந்து 1,00,000 சொல்லலையா, அதெல்லாம் ஞாபக சக்தி தான். 10 டெலிஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கலையா, சில பேர் 50 டெலிஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நடிகர் சிவகுமாரை போய் பாருங்க, 2 மணி நேரம் சொட்டு தண்ணி கூட குடிக்காம ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் இல்லை வர கேரக்டர்ஸ் ஆகட்டும் பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் சில பேர் கால் தூசு கூட கிடையாது.
இன்றைக்கி ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டாலினுடைய அரசியல் அவருடைய பயணத்துக்கு முன்னாடி கால் நகத்தில் இருக்கிற அழுக்கு அந்த அளவுக்கு கூட மதிப்பு இல்லாதவங்கெல்லாம் கூட பேசுகிறாங்கன்னா அது அரசியல் கொடுத்த தைரியம். நம்மளை ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. அப்புறம் ரகசியமாக போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ரகசியமாக போய் அண்ணா மன்னிச்சிருக்கண்ணா, நான் வேண்ட்டு பேசலண்ணா, நான் பேசுவேண்ணா அப்படின்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் நான் இல்லை. அப்போ யார் என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, குறிப்பாக இந்த நாடகம் போடுறவன், ஏதோ ஒரு டிக்கெட் விற்கிறேன், ஏதோ நாளைக்கு இருக்கேன் ட்ராமா வாணிமஹால், மாதம் நான் 3 ட்ராமா போடுறேன், வருஷத்துக்கே 3 ட்ராமா போடுறவங்களும் இருக்காங்க. அதுக்காக அவங்க மோசமான ட்ராமா போடுறவங்கன்னு அர்த்தமாக கிடையாது. அவர்களை விட எனக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிது, கடவுளுடைய அருள் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி மெட்ராஸில் எவ்வளோ ட்ராமா எழுதுகிறாங்க தெரியுமா? அவங்க எழுதுகிற ஸ்கிரிப்டில் ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கம் எழுதுறதுக்கு கூட வக்கு இல்லாதவன்லாம் நாடகத்தை பற்றி விமர்சனம் பண்ணவே கூடாது. நாடகம் என்னென்னு அவ்வளோ கேவலமா? ஒரு நாடகம் வந்து போட்டு பார்க்கணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ தெரியும் நாடகம்னா. இதை நான் அரசியல் பொதுக்கூட்டமாக நம்ம ஆளுங்களையே கூப்பிட்டு வந்து 300 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து அப்புறம் எல்லாருக்கும் வேனில் அழிச்சிட்டு வருது, வேனில் அழிச்சிட்டு வந்து அந்த வேனுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்னாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு, அப்போ தான் அந்த துட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் நாடகக்காரங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. 50 வருஷம் முன்னாடி ட்ராமா போட ஆரம்பித்து அதே 50வது வருஷம் அதே கேரக்டரில் அதே பர்சன் நான் இன்றைக்கி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இது கடவுள் எனக்கு கொடுக்குற அருள். நான் கடவுளை தான் நம்புவேன். அதுக்கு அடுத்தது என் தாய் தந்தையரை தான் நம்புவேன். ஓகே, ரோட்டில் போகிற கண்டை இந்த புறம்போக்கெல்லாம் என்ன வேணால் பேசிட்டு போகும், 1000 பேசும். நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு நாய் வந்து என் காலில் ஒன்று கடிச்சிடுது, அதுக்காக துரத்தின்னு போய் அந்த நாய் காலில் ஒன்று கடிக்க முடியுமா? பண்ணக்கூடாது. அந்த நாய்க்கு லெவல் அவ்வளோதான். அதுக்கு ஏதோ லேம்ப் போஸ்ட்டு கிடைக்கல, நம்ம காலில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படின்ட்டு தான் போகணுமே தவிர, இல்லை நான் போய் பார்க்குறேன், நான் போய் பதில் சொல்கிறேன், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஆனால் எவனுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அவன் எந்த இடத்துக்கு வந்தாலும் 4 வருஷத்தில் அழிஞ்சிருவான். ஐயோ நான் அண்ணாமலையை சொன்னேன்னு நினச்சிக்க போகிறீங்க. நான் அண்ணாமலையெல்லாம் நான் ஏன் சொன்னான்? பாவம், என் பையன் வயசு நல்லா இருந்துட்டு போட்டான். அவர் நிறைய இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா. அரசியல்னால் இப்படியா, வாழ்க்கைன்னா இப்படியா, அப்படி. ஏன்னா அவர் முதல்ல என் வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கப்புறமும் வாழணும், வாழ்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறதும் ஒழுக்கமாக இருக்கிறதும் தான் கஷ்டம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் பசங்க ஏதோ கஞ்சா குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்கலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் என்றால், நாம் படிப்பை விட ஒழுக்கம்தான் முக்கியம்னு சொல்லி வளர்க்கலாம். பாடம் முக்கியம், நிறைய மார்க் வரும், நிறைய படி, பாஸ் பண்ணு, அதையே சொல்லாது. பையன் முன்ன பின்ன கூட படிக்கட்டும், ஆனால் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்று பெற்றோர்களும் நினைக்கணும், ஆசிரியர்களும் நினைக்கணும். அப்போது அடுத்த தலைமுறை சிறப்பாக வளரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. எனக்கு எந்த கட்சியில் இருந்ததும் எனக்கு வருத்தம் கிடையாது, என்னை வெளில அமிச்சதும் வருத்தம் கிடையாது. ஏனென்றால் என் ஜாதக கட்டத்தில் அப்பப்போ அது மாறணும்னு இருக்குது, அவ்வளோதான். நான் இன்றைக்கி இப்போ 2011 எடுத்தேன் டெசிஷன், இனிமேல் எந்த தேர்தலையும் நிற்கிறது இல்லைன்னு. அன்றைக்கி அதை சொல்லிட்டு தான் நான் மோடி அவர்கள்கிட்ட அந்த பார்ட்டியில் சேர்ந்தேன். ஆனால் பார்ட்டியில் வந்து சேர்ந்த பிறகு யாரோ ஒரு ஆள் ஒருத்தர் அப்படி இருந்தால் பரவாயில்ல, அதே போல் எல்லோரும் இருந்தால் நமக்கு முடியல. நமக்கு அதெல்லாம் சரி, எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் தவறும். சில இடத்துல என் ஜாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு போராடி அப்படியே அத்தனை பேரையும் ஒழித்த ஒரு இடம் அது. யார் அண்ணாமலையா பண்ணார் அப்படின்னு கேட்காதீங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையான ஒரு குடிமகனாக ஒரு பைசா கூட டேக்ஸ் கட்டாமல் பாக்கி வைக்காமல் நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் குடிமகன். கடன் இல்லாமல் வாழறேன், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன். இறந்து போன 600 பேர் அனாதை பிணங்களை நான் அடக்கம் செஞ்சவன். சட்டமன்றத்தில் நான் எம்எல்ஏவாக 5 வருஷம் இருந்தவன். ஓகேயா? அதை
அறகுறையாக அரவக்குறிச்சியில் போய் தோற்று போய் கவுன்சிலர் கூட ஆகாதவங்கள்லாம் என்னை பேசக்கூடாது. அது என்ன அரவக்குறிச்சிங்க, சும்மா ஆனாவுக்கு ஆனா, அதுக்காக சொன்னேன். அதுக்காக தான். வேறு எந்த ஊரில் தோற்று போனாலும் சரி, ஒரு தடவை கூட ஜெயிக்காதவன் ஜெயிச்சவனை பற்றி எப்படி பேச முடியும்? அது பொறாமை, போங்கு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா? 300 கோடி ரூபா வேலை நடந்தது மயிலாப்பூரில். ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத எம்எல்ஏவாக நான் இருந்தேன். சுடுகாட்டில் வேலை செய்யும் வெட்டியான்களை பணம் வந்தால் தான் நமக்கு சாப்பாடு இன்னைக்கு பணம் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்ந்தவர்களை, தினசரி பிணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கலைஞர்கிட்ட நான் சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அவர்களை நான் இன்னைக்கு அரசு ஊழியராக்கியிருக்கேன். அவங்க காலையில் இருந்தோன்னு வேண்டிப்பாங்க, எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும், ஒரு பணம் கூட வரலையா, நல்லது அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு மாத சம்பளம் வருது. அதை நான் செஞ்சேன். அவங்களாம் என் ஜாதிக்காரங்க இல்லை. ஆனால் நான் பார்க்குறேன் சமுதாயங்கிறது என்ன, ரொம்ப மேடும் ரொம்ப பள்ளமும் இருக்கக்கூடாது, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு வளர்க்கப்பட்டவன் நான். அதுக்காக சொல்கிறேன். வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு நான் கலைஞர்கிட்ட கேட்குறேன் சட்டமன்றத்தில், முதல்வர் கலைஞரே இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு கலைஞர் சொன்ன பதில் தெரியுமா? சட்டமன்ற வாஞ்சிநாதனே கேட்குறாரு, நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பண்ணித்தரேன். அன்னைக்கு அடிக்கல் நாட்டி பண்ணப்பட்டது. ஒருத்தரும் நம்ம ஒருத்தனை பிடிக்கலன்னா அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காத வாய்க்கு வந்த பற்றி பேசிக்கின்னு, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு பிபியில் எகிரி அதெல்லாம் வரக்கூடாது தம்பி. கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் இல்லையா? இல்லைன்னா சரியாக வராது. நம்மளை விட பெரிய பெரிய அப்படியே பழந்துன்னு கொட்டை போட்ட ஆட்கள்லாம் உலகத்தில் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். நம்மளே பெரிய பருப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டா அப்படியே நெசுக்கி சாம்பாரில் போட்டு தூக்கி போட்டுருவான். அவ்வளோதான். இது வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்லணும்னு தான் ஆரம்பித்தேன். எனக்கு என்னமோ அண்ணாமலைக்கெல்லாம் இது பெருசாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான், இதுக்கெல்லாம் போய் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. பத்திரிகையாளர் வந்து உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அவர் கேட்குறாரு, நான் எப்படி, அவர் காமெடி பண்ணுவார், நான் வந்து எப்படி உலக விஷயங்கள்லாம் பேசுவேன், சீரியஸாக பேசுவேன், இதை விட காமெடி வேணுமா சொல்லுங்கள்? இவர் உலக விஷயம் பேசுவாராம், சீரியஸாக பேசுவாராம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம, அதுதான் காமெடியோட உச்சக்கட்டம். அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் நடிகர் இருந்தாக்க தனியாக காமெடினே போட வேணும், அவரே போதும், அது சிறப்பாக இருக்கும். அதுதான் அண்ணாமலைக்கு இந்த தமிழக அரசில் சொல்லி அடுத்த ஆண்டினுடைய சிறந்த அரசியல் காமெடியன், அரசியல் விதூஷகன் அப்படிங்கிற பட்டம் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி, அது அண்ணாமலைக்கு பிறகு யாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அண்ணாமலைக்கு கிடைக்குமாறு நான் வந்து என்னுடைய அருமை நண்பர் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கண்டிப்பாக அவர் செய்வார். ஏன்னா அண்ணாமலை பற்றி அவருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அதனால் இந்த இப்போவே அடுத்த ஆண்டினுடைய அரசியல் காமெடியன், அரசியல் சிறந்த விதூஷகர் அண்ணாமலைக்கு, இப்போ அரசின் விருது பெறப் போகும் அண்ணாமலைக்கு 2 லட்சம் புஸ்தகம் படித்தவர், 25,000 கேஸு டீல் பண்ணவர், அப்புறம் இந்த மாதிரி நகைச்சுவையாக எப்போ இருந்தாலும் நகைச்சுவையாக பேசுகிறவர், செருப்பு போட்டுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் ஷூவோடு வரவர், இந்த மாதிரி பல காமெடிகள் பண்ணக்கூடிய, அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி உலக மகா வரலாற்றிலேயே யாரையோ ரேப் பண்ணான்ட்டு தன்னை சவுக்கால் அடிச்சுக்கிட்ட ஒரு மாபெரும் உத்தமன். அப்படிப்பட்ட காமெடிகள்லாம் உலகத்தில் இனிமேல் யாருமே பண்ண முடியாது. என்னமோ எந்த ஆளும் சவுக்கு வாங்கி அடிச்சுக்கிட்டு சவுக்கு விற்பனையே குறைஞ்சி போச்சு. அது மாதிரி தான் இருக்குது. இவர் தயவு செஞ்சு எங்கேயும் போய் தாமரைப்பூ வாங்காமல் இருக்கும்படியாக நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இருக்கிற சேல்ஸும் அவுட் ஆகி ரொம்ப பிரச்சனையாகிடும். அதுக்காகத்தான். அதனால் இது போரும்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணாமலை. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நீங்கள் இவ்வளோ பெரிய அறிவாளிக்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் நாங்கள்லாம் இல்லைப்பா. நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய ஆள், அதெல்லாம் சாதாரண அந்த கையை மடித்து விட்டுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுகிற செயலும், பத்திரிகையாளர்கள்லாம் இவ்வளோ அலட்சியமாக பேசுகிற விஷயமும் அதெல்லாம் எங்களுக்கு வராது. ஏன்னா நானே ஒரு பத்திரிகையாளர். நாரதருங்கிற பத்திரிகையை நான் 1 வருஷத்துக்கு மேலே நான் நடத்தியிருக்கேன். நானே இப்போ யூடியூப் சேனல் நடத்திட்டு தான் இருக்கேன். ஓகேயா? அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பதற்கு முன்னால் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு பேசினா
நமக்கு நல்லது. இல்லைன்னா அவர்கள் யார் என்பதும் புரிய வைக்கப்படும். நாம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டு புழுக்க அப்படிங்கிறதும் புரிய வைக்கப்படும். இது உங்களுக்கு சொல்லலை, பொதுவாகவே அடுத்தவங்களை மட்டமாக நினச்சி பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். ஓகேயா? சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம சும்மா எல்லாத்தையும் இது பண்ணிக்கினே இப்படிலாம் பேசுறது சரியாக வராது. அண்ணாமலை பாவம் அரசியலுக்கே புதுசு. சின்ன தம்பி அவர் ஏதோ பேசிட்டார். சின்ன தம்பின்னா சின்ன தம்பியில் வர மாதிரி தாலின்னா என்னன்னு தெரியலை, அந்த மாதிரி சின்ன தம்பி இல்லை. இவர் எல்லாம் தெரிஞ்ச பெரிய தம்பி, என் ட்ராமாவில் வர பெரிய தம்பி கேரக்டர் மாதிரி. ஸோ என் ட்ராமா வந்து பார்க்கணுன்னா என்றைக்காவது வாங்க. ஒருவேளை டிக்கெட் கிடைக்கலன்னா என்னை சைடில் வந்து பாருங்கள். ஓகேயா? நான் வேணால் உங்களுக்கு ஃப்ரீயாக உட்காத்தி வைக்கிறேன். ஆனால் நீங்கள் மட்டும்தான் வரணும். ஓசியில் வருதுன்ட்டு 7-8 பேரை கூப்பிட்டு வந்துடாதீங்க. அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ரிலாம் கொடுக்க மாட்டாங்க எங்கள் ட்ராமாவுக்கு. எங்கள் ட்ராமா ஒன்று தான் இன்றைக்கும். ஃபஸ்ட்டு ரோ டிக்கெட்டு 1000 ரூபா, கடைசி ரோ டிக்கெட்டு 300 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறோம். ஓகே? வெளியூருக்கு போனாக்க ஒரு ட்ராமா டிக்கெட்டு 2000 ரூபா தமிழ்நாட்டில். தெரிஞ்சுக்கணும் யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே? பாக்கி விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் நான் மறுபடியும் ஏதாவது சும்மா இல்லாமல் மறுபடியும் வாய் நம்ம அரிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது டாபிக் பேசுங்க. பட் என்னை பற்றி பேசினா நான் வரிக்கு வரி பதில் கொடுத்து பழக்கப்பட்டேன். அது ஒன்று தான் என்கிட்ட குறை. சில சமயம் ஒதுக்கிடுவேன், சில சமயம் விட மாட்டேன். அது எனக்கும் கொஞ்சம் வெட்டியாக தான் உட்காந்துருக்கேன், வேறு வேலை இல்லை இன்றைக்கி. சரி, வெட்டியாக பேசுகிறவங்களுக்கு நம்ம வெட்டியாக இருக்கும்போது தானே பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால்தான் என்னுடைய இந்த விளக்கத்தை கேட்டவர்கள் நீங்கள் வந்து நான் பேசுனது ரைட்டாக தப்பா, ரைட்டாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி 9841023545 கூப்பிடுங்க. ஓகேயா? மீண்டும் சந்திப்போம். அடிக்கடி சந்திக்க வேற நேரம் எலெக்ஷன் வருது இல்லை, அப்புறம் எப்படி? நான் இந்த தேர்தலில் நிற்க மாட்டேன். நான் சீட்டு கேட்கல. உங்களுக்கு பொதுவான விளக்கத்தை சொல்லிடுறேன். ஆனால் என்னுடைய நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆவதற்கு நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்வேன். ஓகேயா? இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் இனிமேல் கட்சியில் எந்த கட்சியிலும் சேர மாட்டேன். என்னுடைய நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய நண்பராக இருப்பதில் நான் வாழ்க்கையில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.